ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பெண்கள் கருப்பை வலுப்படுத்த அவசியம் சாப்பிட வேண்டிய 10 உணவுகள் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பெண்ணுடைய இனப்பெருக்க மண்டலத்தில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பை தான், அதாவது யூட்ரஸ். ஸோ பெண்கள் எப்படி கர்ப்பப்பையை இந்த உணவுகள் மூலம் ஸ்ட்ரென்த் ஆக்கலாம், எந்த மாதிரியான உணவுகள் மூலம் கர்ப்பப்பையை நல்லா ஸ்ட்ராங்காக பலமாக மாற்றலாம், அதை பற்றி தான் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் உங்கள் கர்ப்பப்பையை ஆரோக்கியமாகவும் நல்லா சத்து மிக்கதாகவும் பலமாகவும் மாற்றிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு பெண்ணுக்குமே கர்ப்பப்பைங்கிறது ரொம்ப முக்கியமான உறுப்பு. ஸோ அதை நீங்கள் நல்லா வலுவாக மாற்றிக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பெருகி வரும் நோய்களில் ஒன்று பெண்களுக்கு ஏற்படும் கருப்பை தொடர்பான நோய்களாகும். மாதவிடாய் கோளாறு, கருப்பையில் கிருமி தொற்று, கருப்பை கட்டிகள், குழந்தையின்மை பிரச்சனை, கர்ப்பப்பையில் வாய் புற்றுநோய், சர்விக்கல் கேன்சர் போன்ற பலவிதமான கர்ப்பப்பை நோய்கள் இப்போது ஏற்படுகிறது. ஸோ இதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா உடல் உழைப்பின்மை, ஆரோக்கியமற்ற உணவுகள், மன அழுத்தம், நிறைய ரீசன்னால் கர்ப்பப்பை நோய் உருவாகிறது. ஸோ பெண்களுக்கு கர்ப்பப்பை நோய்கள் வராமல் தடுக்க உதவும் அண்டு கர்ப்பப்பை பலப்படுத்தவும் சாப்பிட வேண்டிய மிகச்சிறந்த 10 உணவுகள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. முதலில் வெந்தயம் நமது மருத்துவத்தில் பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது. ஸோ இந்த வெந்தயத்தை சிறு வயதிலிருந்தே வாரத்திற்கு 2 முறை தொடர்ந்து உட்கொண்டு வந்தால் கர்ப்பப்பை தொடர்பான எந்த நோயும் நெருங்காது. அது மட்டும் இல்லாமல் வெந்தயத்தில் உள்ள கசப்பு மற்றும் துவர்ப்பு சுவை, இரும்பு சத்து போன்ற பல மருத்துவ குணங்கள் உள்ளது. உடலில் தேங்கும் கழிவுகளையும் கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றி இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது, புதிய இரத்தத்தையும் உருவாக்கக்கூடியது. ஸோ பெண்கள் கர்ப்பப்பையை பலப்படுத்த 1 ஸ்பூன் வெந்தயத்தை நீரில் ஊற வைத்து சாப்பிட்டு வருவது சிறந்தது. இரண்டாவது சின்ன வெங்காயம், அதாவது சிறிய வெங்காயம். பல நோய்களுக்கு மருந்தாகவும் சிறந்த உணவாகவும் சிறிய வெங்காயம் பயன்படுகிறது. 2 சிறிய வெங்காயத்தை தினமும் அல்லது வாரத்திற்கு 3 முறை பெண்கள் உட்கொண்டு வந்தால் இரத்தத்தில் உள்ள கழிவுகள் நீங்கி கர்ப்பை பையில் உள்ள தொற்றுகளும் கழிவுகளும் நீங்கி கர்ப்பை சுத்தமாகும், மலட்டுத்தன்மையும் குறையும். வெங்காயத்தில் ஊட்டச்சத்துக்கள் அண்ட் விட்டமின், மினரல்ஸ், இயற்கையான வேதிப்பொருட்களும் உயர்தரமான ஆன்டி ஆக்சிடென்ட் குணங்களும் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் தன்மை கொண்டது. ஸோ அடிக்கடி பெண்கள் சின்ன வெங்காயத்தை உணவில் சேர்த்துக்கோங்க. மூன்றாவது கற்றாழை. கர்ப்பப்பை நோய்களுக்கு சிறந்த மருந்தாகவும் கற்றாழை பயன்படுகிறது. கற்றாழை வாரத்திற்கு 3 முறை தொடர்ந்து உட்கொண்டு வந்தால் அதில் உள்ள இயற்கையான வேதிப் பொருட்களும் பல மருத்துவ குணங்களும் உள்ளது. ஸோ இது கர்ப்பப்பையில் உள்ள கட்டி உருவாதல், இர்ரெகுலர் பீரியட், அபார்ஷன், கருச்சிதைவு, கர்ப்பப்பை மற்றும் மார்பு பகுதியில் ஏற்படும் புற்றுநோய் உருவாதல் போன்ற பல பிரச்சனைகளை தடுக்க உதவுகிறது. அண்ட் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆவதையும் இது தடுக்கிறது. ஸோ அடிக்கடி கற்றாழை ஜூஸ் இல்லை கற்றாழை ஜெல் அதை அடிக்கடி சேர்த்துக்கோங்க. நான்காவது வாழைப்பூ. அதிக இரும்புச்சத்தும் துவர்ப்பு சுவையும் நிறைந்தது வாழைப்பூ. வாழைப்பூவை பெண்கள் அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டு வந்தால் உடலில் உள்ள இரத்தத்தை அதிகரித்து இரத்த சோகை குணமடையும், கர்ப்பப்பையும் பலமடையும். மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் அதிக இரத்தப்போக்கு கட்டுப்படும், மாதவிடாய் சுழற்சி சீராகும், உடலில் உள்ள உள்ளுறுப்புகள் அனைத்தும் வலுப்பெறும். ஸோ பெண்கள் ப்ரொஜெஸ்ட்ரான் நேச்சுரலாகவே வாழைப்பூவில் அடங்கியிருக்கு. ஸோ எடுத்துக்கோங்க. ஐந்தாவது பப்பாளி. பப்பாளி பழத்தில் விட்டமின் ஏ, சி, ஃபோலிக் அமிலம், இரும்புச்சத்து, கால்சியம், மெக்னீசியம், செம்பு, பாஸ்பரஸ், நார்ச்சத்து போன்ற உடலுக்கு தேவைப்படும் ஏராளமான சத்துக்கள் இதில் நிறைந்துள்ளன. விதையுள்ள பழத்தை தினமும் 2 கீற்றுகள் சாப்பிட்டு வந்தால் கர்ப்பப்பை பலம் பெறும், உடலில் இரும்பு சத்து அதிகரிக்கவும், மாதவிடாய் சுழற்சி சீராகும், கர்ப்பையில் கட்டிகள் ஏற்படுவதை தடுக்கும். பெண்கள் சிறு வயதிலிருந்தே பப்பாளி எடுத்துக்கொண்டு வந்தால் எதிர்காலத்தில் கர்ப்பப்பை நோய்கள் ஏற்படாமல் தடுக்க முடியும். இதில் நார்ச்சத்து அதிகமாக உள்ளது. அதனால் அடிக்கடி பப்பாளி பழம் அல்லது ஜூஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆறாவது முருங்கைக்கீரை. அனைத்து ஊட்டச்சத்துக்களும் நிறைந்த முருங்கைக்கீரையை வாரத்திற்கு 2 முறை உணவாக எடுத்துக்கொள்வதில் பெண்களுக்கு மிகச்சிறந்தது. முருங்கைக்கீரையை நிழலில் உலர்த்தி பொடியாகவும் பயன்படுத்தலாம். முருங்கைக்கீரை இலை பொடி 1 தேக்கரண்டி அளவு எடுத்து 1 டம்ளர் தண்ணீரில் சூடான வெதுவெதுப்பான தண்ணீரில் தினமும் கலந்து குடித்து வரலாம். இவ்வாறு தொடர்ந்து முருங்கைக்கீரையை எடுத்துக்கொண்டால் கர்ப்பப்பை கோளாறுகள் குறைந்து கருப்பை பலமடையும், இரத்த சோகை நீங்கும், முதுகு பலமடையும், கை கால் மூட்டு வலி குறைந்து எலும்புகள் அண்ட் நரம்புகள் வலுவடையும், கர்ப்பப்பை வலுவடையும். ஏழாவது இஞ்சி. இஞ்சியில் உடலுக்கு நன்மை செய்யும் சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்கள் நிறைந்துள்ளன. இஞ்சி செரிமானத்திற்கு மட்டுமன்றி பெண்களுக்கு கர்ப்பப்பையில் நோய்களையும் குறைக்கும் தன்மை கொண்டது. பெண்கள் வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை இஞ்சி கஷாயம் அருந்தி வந்தால் கர்ப்பையில் கட்டிகள் ஏற்படுவதை குறைக்கும். இஞ்சி கஷாயம் கர்ப்பையில் கழிவுகள் நச்சுக்களை வெளியேற்றி கருப்பை பலப்படுத்த உதவும்.
8வது மாதுளை. கர்ப்பப்பையை வலுப்படுத்த பெண்கள் சாப்பிட வேண்டிய பழங்களில் ஒன்று மாதுளை. மாதுளையில் விட்டமின் ஏ, சி, கால்சியம், இரும்புச்சத்து, நார்ச்சத்து, ஜிங்க் போன்ற எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. ஸோ மாதுளம் பழத்தை அடிக்கடி உட்கொண்டு வந்தால் மாதவிடாய் சுழற்சி மேம்படும், இரும்புச்சத்து அதிகரித்து இரத்த சோகை குறையும், மன அழுத்தமும் நீங்கும், கர்ப்பப்பை பழமாகும். பெண்களுக்கு மிகச்சிறந்த பழம் மாதுளை. 9வது உலர் விதைகள். பெண்கள் பாதாம், முந்திரி, வேர்க்கடலை, வால்நட் போன்ற உலர்ந்த விதைகளை தினமும் எடுத்துக்கொண்டு ஏதாவது ஒன்று எடுத்துக்கொண்டு வந்தால் அளவுடன் எடுத்துக்கொள்வது நல்லது. இவற்றில் நிறைந்திருக்கும் ஒமேகா 3 ஆசிட்ஸ் அண்ட் கொழுப்பு அமிலம் பல்வேறு மருத்துவ குணங்களும் கர்ப்பப்பையில் கட்டிகள் ஏற்படுவதையும் கர்ப்பப்பையில் புற்றுநோய் வருவதையும் தடுக்கக்கூடியது. கர்ப்பப்பை பலமடைவதற்கு இந்த உலர்ந்த விதைகள் பெரிதும் உதவுகிறது. 10வது அத்தி. அத்திப்பழத்தை பொடி செய்து வெதுவெதுப்பான நீரில் குடித்து வரலாம், அல்லது உலர்ந்த பழத்தை பாலில் ஊற வைத்து சாப்பிட்டு வருவது நல்லது. பெண்கள் இவ்வாறு அடிக்கடி அத்திப்பழத்தை சாப்பிட்டு வரும்பொழுது கருமுட்டை வளர்ச்சி மேம்படும், மாதவிடாய் சுழற்சி சீராகும், மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் உடற்சோர்வை போக்கும், கர்ப்பப்பை வலுப்படுத்தும், உடலில் இரும்புச்சத்தை அதிகரிக்க செய்யும், மன அழுத்தத்தை குறைக்க உதவும். மேற்கூறிய உணவை பெண்கள் அடிக்கடி எடுத்துக்கொண்டு வந்தால் கர்ப்பப்பை நோய்கள் ஏற்படுவதை குறைத்து அதன் ஆரோக்கியத்தை அதிகரிக்க முடியும், கர்ப்பப்பை வலுப்படுத்தவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்ள முடியும். ஸோ ஒவ்வொரு பெண் குழந்தைக்குமே அந்த குழந்தையோட ரீப்ரொடக்டிவ் ஏஜான 13 to 14 வயதிலிருந்து 40 to 50 வயது வரைக்குமே கர்ப்பப்பை ஆரோக்கியமாக வச்சுருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம எங்கே பிள்ளையார் சொல்லி போடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வளரக்கூடிய ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தையோட தாய்மார்கள் அந்த குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும்போதே நீங்கள் என்னென்னா நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கிட்டு இது மாதிரி கர்ப்பப்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக அப்போ தான் அவங்களோட செக்ஸ் ஹார்மோன் ஆக்டிவாக இருந்து அது கர்ப்பப்பையும், பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பையும் சரி, ஆண்களாக இருந்தால் விதைப்பையும் சரி ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம். ஸோ கர்ப்பப்பையை நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக என்னென்னா இது பெண்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.